எல்லோருக்கும் வணக்கங்க. நாம லக்னத்தின் குணங்களை நம்ம பேசிட்டு இருக்கோம். இந்த வாரம் நாம பேச போற லக்னம் மிதுன லக்னம். மிதுன லக்னம் காற்று ராசி, உபயராசி. அப்போ மிதுனத்தோட வடிவம் என்ன அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்த இரட்டையர்கள். மிதுன லக்னத்துல பிறந்தவங்க இரட்டைத்தன்மையான குணத்தை உடையவங்களா இருப்பாங்க. ஆளுக்கு ஏற்ற மாதிரி தன்னை வடிவமைப்பு பண்ணிக்கிட்டு எல்லாருக்கிட்டையும் நல்ல பிள்ளையா இருப்பாங்க. இப்போ இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா மனைவி அம்மா ரெண்டு பேரையும் நல்ல பேலன்ஸ் பண்ற அளவுக்கு அவருக்கு நடந்துக்க தெரியும். தனிமையா இருக்கிறத ஒரு மிதுன லக்னத்தவர் விரும்பவே மாட்டார். அவரு எல்லார் கூடவும் பழகணும், நண்பர்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நட்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தவரா இருப்பாரு. எங்க போனாலும் எதையாவது பேசிக்கிட்டு நண்பர்கள் கூட்டத்தை தன்னோட வச்சுக்கிட்டே இருப்பாரு. இவருக்கு நகைச்சுவை உணர்வு அதிகமா இருக்கும், ஜீனியஸா இருப்பாரு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா எளிதில உணர்ச்சி வசப்படக்கூடியவரா இந்த மிதுன லக்னக்காரர் இருப்பாங்க. யார் மனசும் புண்படாதவாறு இவங்க இருப்பாங்க. இவங்களுக்கு புத்திசாலித்தனம் மிகவும் அதிகமா இருக்கும். கீழ்நிலையில இருக்கவங்கள பத்தியும் மேல்நிலையில இருக்கவங்கள பத்தியும் எல்லார பத்தியும் இவங்க நல்ல விதமா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் கற்று உணர்ந்தவங்களா இருப்பாங்க. மிதுன லக்னக்காரங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லணும் என்ன அப்படின்னு பார்த்தா, இவங்க ஒரு விஷயத்தை செய்யும் போது கொஞ்ச தூரம் செஞ்சுட்டு போர் அடிச்சிச்சு, எனக்கு சக்சஸ் கிடைக்கல, நான் முதல்ல இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயத்த கையில் எடுப்பாங்க. அதையும் சக்சஸ்ஃபுல்லா செய்யாம இப்படி தொடர்ந்து அவங்க அறகுறையாவே ஒரு விஷயத்த செய்யறதுனால அவங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ மிதுன லக்னக்காரங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஆழ குழி தோண்டணும். அகல குழி தோண்டாம ஆழ குழி தோன்ற மாதிரி ஒரு செயலை கஷ்டமோ நஷ்டமோ தொடர்ந்து அதை 100% நீங்க செய்ய பழகிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை ரொம்ப வெற்றிகரமா இருக்கும். நீங்க நகைச்சுவை உணர்வு அதிகம் இருக்கிறதுனால கூட இருக்கவங்கள எப்பொழுதுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பீங்க. தரகு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நல்ல தூதரா இருப்பீங்க. ரெண்டு பேருக்கு நடுவுல சண்டை இழுத்து விடாம ரெண்டு பேருக்கும் நடுவுல கிருஷ்ணன் மாதிரி சமரசம் செய்து வைக்கிறதுல நீங்க ரொம்ப புத்தி கூர்மையானவங்களா இருப்பீங்க. உங்களுக்கு படிப்பு அறிவு அப்படிங்கிறத விட அனுபவ அறிவு, ரொம்ப வயது மூத்தவர்கள் கிட்ட பழகிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு புத்திசாலித்தனம் அதிகமாவே இருக்கு. இப்போ நீங்க சொல்லலாம், இது மிதுன லக்னத்தோட பொதுவான குணங்கள். இல்லம்மா, நீங்க சொல்ற குணங்கள்ல எனக்கு மாற்றங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ மிதுன லக்னத்தோட அதிபதி புதன், அவர் மிதுனத்திலே ஆட்சியா இருக்கார். திக்பலம் அப்படிங்கிற 2 உயர்தரமான நிலைகளை அவர் அடையும் பொழுது கடுமையான புத்திசாலித்தனம், கணிதம், கணக்கு, வழக்கு, இதனோட புதனோட காரகத்துவங்கள் அத்தனையும் அவர் ஜீனியஸா இருக்கிறத விட மேல சொன்ன எல்லா விஷயங்களும் அவர் கரெக்டா பண்றவரா இருப்பார். இதே அவரோட 7ஆம் அதிபதி மற்றும் 10ஆம் அதிபதியான குரு லக்னத்திலே திக்பலம் அப்படிங்கிற ஸ்தான பலத்தை அடையும் பொழுது அவர் மனைவிய ரொம்ப நேசிக்கிறவரா இருப்பாரு. மனைவியை தன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு மனைவி எங்கே போனாலும் தன் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்துறவரா இருப்பாரு. அதே மாதிரி தன் நண்பர்களையும் பங்குதாரர்களையும் ரொம்ப நம்பிக்கையா வச்சிருப்பாரு. தொழில் தான் இவரோட பிரதானமா இருக்கும். தொழில இவர் செய்யறது அப்படிங்கிறது உயிருக்கு இணையான ஒரு விஷயமா இருக்கும் இவருக்கு. அடுத்து இவர் லக்னத்துல சுக்கிரன் யாரு? 5, 12 கூடையவர். சுக்கிரன் 5ஆம் அதிபதியா வர்றது அப்படின்னால லக்னத்துல இருக்கும்போது குழந்தைகளை மனசுல எப்பவுமே குழந்தைகளை கண்ணும் கருத்துமா வச்சிருப்பாரு. குழந்தைகளை கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பாரு. அதிர்ஷ்டம், பண விஷயம், இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருப்பாரு. மனசாட்சி ரொம்ப அதிகம் உள்ளவரா இருப்பாரு. பண விஷயத்த ரொம்ப நேர்த்தியா எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து கரெக்டா பண்ணுவாரு. லக்னத்திலே இவரோட பாக்கியாதிபதி சனி உக்காந்தார் அப்படின்னா
அவரை 8 9 கூடையவரா இருக்கிறதுனால இவருக்கு பேராசை குணம் அதிகமா இருக்கும். அதிர்ஷ்டத்தின் மேல மிகப்பெரிய ஆர்வம் இருக்கும். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா தந்தை வழி அமைப்புகள்ல இருக்கவங்க இவரை நேசிக்கிறாங்களோ இல்லையோ, இவரு தந்தை வழி அமைப்புகளை கடுமையா நேசிப்பார். அவங்கள மூதாதையர்கள் உள்பட மனசுல வழிபட்டுக்கிட்டு ரொம்ப நேசிச்சுக்கிட்டே இருக்கிற மனிதரா இருக்கார். லக்னத்துல ராகு இருக்கும் பொழுது அங்கே மனம் இருள் சூழ்ந்து தாழ்வு மனப்பான்மை வந்துருது. லக்னத்துல கேது இருக்கவர் பெரிய ஞானியா இருப்பார். லக்னத்துல தன்னோட அதி நண்பரா கருதுற சூரியன் இருக்கும் பொழுது ஆளுமை பண்பு, தலைமை பண்பு, அதிகாரம் செய்யறது, தன்னை சுத்தி எப்பவுமே 10 பேரோட இருக்கிறது, இந்த குணங்கள் எல்லாம் மிதுன லக்னக்காரரு வச்சிருப்பாரு. லக்னத்துல தாய்க்கு காரணமான கிரகம் குடும்பாதிபதியான சந்திரன் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவார் அப்படின்னா, தன்னோட குடும்பம், பொருளாதாரம், குழந்தைகள் இது எல்லாத்தையும் ஒரு நேசிக்கிற மனுஷனா, அவங்கள கண்ணும் கருத்துமா பாத்துக்கிற மனுஷனா மிதுன லக்னக்காரர் இருப்பார். லக்னத்துல செவ்வாய் இருக்கும் பொழுது இவருக்கும் பேராசை குணம், சண்டை போடுற குணம், அடுத்தவங்களை எப்படியாவது தோற்கடிக்கணும் அப்படிங்கிற குணம், முன் யோசனையற்ற தன்மை, இது எல்லாமே இவருக்கு இருக்கும். இப்போ லக்னத்துல எந்தெந்த குணங்கள் இருந்தா எப்படி அவரோட குணங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வரிசையா பார்த்துட்டோம். அடுத்து மிதுன லக்னத்தவர்கள் யார நண்பர்களா வச்சா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், யார் நண்பர்களா வருவாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, மிதுனம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், ரிஷபம், இவங்க எல்லாரும் மிதுன லக்னக்காரங்களுக்கு நல்ல நண்பர்களா வருவாங்க. இப்ப மிதுன லக்னத்தோட அதிபதி யாரு அப்படின்னு நம்ம கேட்டோம், நம்ம பார்த்தோம் அப்படின்னா விஷ்ணு. இவங்க மகாவிஷ்ணு வழிபாடு செய்யும் பொழுது வாழ்க்கையில எல்லா வளத்தையும் நலத்தையும் அவரோட லக்ன கடவுளான மகாவிஷ்ணு கண்டிப்பா அவங்களுக்கு கொடுப்பாங்க. அதனால நீங்க மகாவிஷ்ணுவை வழிபடுங்க, வாழ்க்கையில எல்லா வளத்தையும் நலத்தையும் பெற்றிடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். வாழ்க வளமுடன்.